ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஃப் ஸ்லீவ்லே டபுள் கலர் வச்சு எப்படி கரெக்டாக அளவு எடுத்து நம்ம எப்படி தைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வந்து க்ரீன் கிளாத்தும் மெரூன் கலர் கிளாத் வந்து சைட்லேயும் வரும். நம்ம 16 எடுத்திருக்க அகலத்தை வந்து 4 பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு மெரூன் கலர் பீஸுக்கு 8 இன்ச்சு அகலமும் 8 இன்ச்சு நீளமும் எடுத்துக்கிடுவோம். ஏன் 4 பீஸாக கட் பண்ணுறோன்னா, நமக்கு வந்து இது 2 ஸ்லீவுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளவு கிளாத்து தேவைப்படுங்கிறது தெரியுங்கிறது. ஒரு சைடுக்கு 5 ப்ளீட்டு, 2 சைடு 10 ப்ளீட் எடுக்கிறோம். அந்த 10 ப்ளீட்டுக்கும் ஒரு ப்ளீட்டுக்கு வந்து 2 இன்ச்சு, நம்ம 10 ப்ளீட்டுக்கு 20 இன்ச்சு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம வந்து ஒரே டைம் 2 ஸ்லீவுக்கு கட் பண்ணுறோம், அதனால தான் 2 பீஸ் இருக்குது. சென்டரில் க்ரீன் கலரை வச்சு சைடில் 2 சைடும் மெரூன் கலரை வச்சு ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சென்ட்ரு பண்ணி வச்சுக்கிடுவோம். அந்த க்ரீன் கலருக்கு எப்படி ஜாயின் பண்ணுமோ அதோட சென்டரில் வச்சுட்டு ஜக்கா கட் பண்ணிக்கிடுவோம். ஜக்கா கட் பண்ணுறது வந்து கீழ் சைடும் கட் பண்ணணும், மேல் சைடும் கட் பண்ணணும். ஏன்னா 2 சைடுமே நம்ம ப்ளீட் மடிப்போம். ஜக்கா கட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து அளவு எவ்வளவு இருக்குதுன்னு அளந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து மெரூன் கலரில் 1/2 இன்ச்சு போய் பிடிக்கும். ஏன்னா 10 இன்ச்சில் நம்ம 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கிடுதோமா, அதனால் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 2 இன்ச்சு கவுண்ட் பண்ணி ஜக்காவுக்கு வலது சைடும் மார்க் பண்ணிக்கணும் 2 இன்ச்சு, இடது சைடும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழேயும் நம்ம 2 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். மேலே மார்க் பண்ண அதே சைடு கீழேயும் இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம். 2 சைடும் 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளீட் வைக்க போகிறோம். அதுக்கு பீட்ஸ் எடுத்துருக்கோம். இந்த பீட்ஸை வச்சு தான் நம்ம ப்ளீட் எடுக்கணும். ஜக்கா கட் பண்ணியிருக்க சென்டரில் இருந்தால் நம்ம ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே நம்ம எவ்வளவு நீட்டாக ப்ளீட் எடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ப்ளீட் எடுக்கும்போது இடது கைட்டை நீவி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ப்ளீட் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ ப்ளீட் அதே மாதிரி 5 ப்ளீட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்கிறது வந்து கீழ் சைடு. 5 ப்ளீட்டையும் எடுத்துகிட்டு பீட்ஸை வச்சு குத்தி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வலது சைடு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி இடது சைடும் ப்ளீட் எடுத்துடலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். கீழே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வைப்போம். மேலே எப்படி வைக்கிறோங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இதே மாதிரி ப்ளீட் வச்சு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த ஸ்லீவ் வந்து டபுள் கலர் ஸ்லீவ். அது வந்து ஒரே கலரில் எப்படி ஸ்லீவ் வைக்கணுங்கிற வீடியோ இருக்குது நம்ம சேனலில். நம்ம கீழே ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. இனிமேல் நீட்டாக மேலே எப்படி ப்ளீட்ஸ் எடுக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜக்காவோட சென்டரில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம பீட்ஸ் வைக்கணும். பாருங்கள், தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வலது சைடு ப்ளீட் எடுத்தாச்சு. அதேமாரி சேம் மெத்தடில் ஜக்காவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 1/2 இன்ச்சு கேப்பில் இடது சைடும் நம்ம ப்ளீட் எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நம்ம ஸ்டெப் ப்ளீட்ஸ் எவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம கீழே ப்ளீட் எடுத்தோம்ல, அந்த ப்ளீட்டை தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து ஊசியை எடுத்துகிட்டு மெதுவாக அடிங்க. அப்போ தான் துணி நழுவாமல் இருக்கும். அப்புறமா அந்த எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே உள்ள பார்ட்டில் உள்ள பீட்ஸை வந்து மெதுவாக எடுத்து ஒவ்வொரு தையலாக போடுங்க. அப்போ தான் அந்த ப்ளீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு அதை வந்து எடுக்காமல் அடிக்கணும், அப்படி இல்லைன்னா அது விலகிரும் அப்படின்னு பயமாக இருந்துச்சுன்னா மெதுவாக அந்த ஊசி நேர்க்காக அந்த பீட்ஸ் நேர்க்காக மிஷினை கொண்டு போகாமல் அந்த ஊசி நேர்க்காக கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து ஊசி வந்து உடையாத அளவுக்கு அந்த நீடில் நேர்க்காக இந்த நீடில் வந்து டச் ஆகாத மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து ஊசியை வந்து தூர எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி கட் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிடுவோம். அப்புறமா அந்த நம்ம லைனிங் அளவு ப்ளவுஸை வச்சு அந்த நம்ம எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம தைக்கிற ஸ்லீவுக்கு வந்து மொத்தம்
10 இன்ச்சு நம்ம ஹைட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே உள்ள பார்ட் கட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மேலே உள்ள பார்ட்டுக்கு அளவு வந்து ஹைட்டு 6 எடுத்துக்கிடுவோம். கீழே உள்ள பார்ட்டுக்கு 3, அப்போ 10 வந்துடும். கிளாத்தோட எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு அது ஆம்கோல் வந்து நமக்கு எந்த அளவு இருக்குங்கிறத பார்த்து அதிலிருந்து 2 இன்ச்சு நமக்கு தையலுக்கு இருக்காங்கிறத செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்படி ஸ்லீவ் நம்ம அளவு போட்டு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்லீவ் போட போகிறோம். இப்போ அந்த மடிப்பு பக்கத்தில் அகலத்தில் 2 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதே ஹைட் நேர் ஆப்போசிட்டில் ஆம்கோலுக்கு நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி மார்க் பண்ணி இப்போ நம்ம வளைவு போட போகிறோம். அந்த 2 இன்ச்சுக்கு அப்புறமா தான் வளைவு ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்லீவ் கட் பண்ணணுங்கிறதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஹைட்டை மார்க் பண்ணுவோம். ஹைட் வந்து நமக்கு 6 அப்படி மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம மேலே உள்ள பார்ட் எவ்வளோ அழகாக கட் பண்ணியிருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் வரும். அதுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், கீழே உள்ள பார்ட்டுக்கு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். லைனிங் கிளாத் ஜக்காவும் மெயின் கிளாத் ஜக்காவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக வச்சு தான் இந்த ஸ்லீவ் தைக்கணும். நம்ம இப்போ கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் 1/4 இன்ச்சு தள்ளி கிளாத் வந்து கிராஸில் இருக்கும். நம்ம கிராஸில் வச்சு தைக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டில் வச்சு தான் லைனிங் கிளாத்தை சுற்றி ஓரமாக அடிச்சுக்கிடலாம். எல்லா பக்கமுமே ஓரத்துலேயும் 1/4 இன்ச்சு தள்ளி அடிச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடு மாற்றி பாருங்கள், நம்ம தைச்சது எவ்வளவு அழகாக இருக்குன்ட்டு. இப்போ சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ள பார்ட்டு அழகாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ கீழே உள்ள பார்ட்டுக்கு போகலாம். கீழே உள்ள பார்ட்டில் கீழ் சைடில் 1/4 இன்ச்சுக்கு லைனிங் கிளாத்தை மேல் பக்கத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். வச்சு தைச்சதுக்கு ஆப்போசிட் சைடில் மார்க்கரை வச்சு கரெக்டாக நம்மளுக்கு எந்த அளவோ அந்த அளவை லைனிங் கிளாத்தை நீவி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். மேலே உள்ள கிளாத்தை எப்படி நம்ம மடக்கி கீழே உள்ள கிளாத்தில் வைக்கிறோங்கிறது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். லைனிங் கிளாத்தும் சேமாக அதே பக்கத்தில் இருக்கணும். மெயின் கிளாத்தும் சேமாக அதே பக்கத்தில் இருக்கணும். பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கூட ஒரு டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நம்ம எப்படி மடித்து உள்ளே வைக்கிறோங்கிறது தெரியும். இந்த மாதிரி தைக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஒரு ஸ்லீவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இந்த சைடு. அந்த வீடியோ அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கண்டினியூவாக பாருங்கள். இதை விட அது பெட்டராக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறதுனால சுருக்கமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸ்லீவு. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணதை உள் பக்கமாக இருக்கிற மெயின் கிளாத்தை வெளிப்பக்கமாக மாற்றி திருப்பிக்கோங்க. திருப்பும்போது கவனமாக திருப்பணும். ரொம்ப பிடிச்சி ஹார்டாக இழுக்கக்கூடாது. நீட்டாக ஸ்மூத்தாக திருப்புங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவ் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ 2 சைடு லேஸ் வச்சு பீட்ஸ் வச்சு எடுத்துக்கிடுவோம். நீட்டாக ஸ்லீவ் ரெடி ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.